நமஸ்தே. நீங்கள் மானவ பரிச்சயம் மனிதகுலத்தின் அறிமுகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த அத்தியாயத்தில் பழிவாங்கலின் கத்தி தோல்வியடைவதை கண்டோம். இன்று குற்றவாளி நாசிர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறான். ஆனால் நாசிரின் துரதிர்ஷ்டம் அவனை மீண்டும் அதே நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. அங்கு நீதிபதி ஃபிர்தௌஸின் கணவர் ஹரிச்சந்திரா ஜி ஆவார். குற்றவாளியின் பிரமை. ஃபிர்தௌஸ் மீதான தாக்குதல் மதத்தின் மீதான கடமை என்று நாசிர் நினைக்கிறான். மேலும் அவளுக்கு ஒரு காஃபிரை திருமணம் செய்ய உரிமை இல்லை என்றும் நினைக்கிறான். இப்போது அவன் பழிவாங்குவதற்காக யோகேஷ் என்று வேடமிட்டு கபட திருமணத்திற்கு திட்டமிடுகிறான். நீதிபதியின் மனப்போராட்டம். ஹரிச்சந்திரா ஜி சோகமாக இருக்கிறார். அவர் இந்த வழக்கை வேறொரு நீதிபதியிடம் ஒப்படைக்க நினைக்கிறார். ஏனென்றால் இது இப்போது சட்டம் vs குற்றம் மட்டுமல்ல, சமூகம் vs சமூகம், ஆண் vs பெண் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதநேயம் vs மிருகத்தனம் ஆகிவிட்டது. ஆனால் ஃபிர்தௌஸால் தன் கணவர் சோகமாக இருப்பதை பார்க்க முடியாது. அவள் ஹரிச்சந்திரா ஜியின் கையை தன் துடிக்கும் கற்பத்தின் மீது வைத்து அவருக்கு அன்பின் சிரிப்பை திரும்ப அளிக்கிறாள். ஃபிர்தௌஸ் தன் அனுபவத்தாலும் தர்க்கத்தாலும் ஹரிச்சந்திராவுக்கு விளக்குகிறாள். நீதியின் மேன்மை. இதில் நீங்கள் வழங்கும் நீதி நீதியின் தராசில் மிக உயர்ந்ததாக நிரூபிக்கப்படும். ஏனென்றால் ஹரிச்சந்திரா தீமையையும் தனிநபரையும் தனித்தனி பார்வையில் பார்க்கிறார். நீதிபதி ஹரிச்சந்திராவின் உண்மையான நீதி தத்துவத்தை நீங்கள் கேட்பீர்கள். அவர் விளக்குகிறார், தண்டனை அளிப்பதன் நோக்கம் குற்றவாளியின் குற்ற பிரவிருத்தி மாற வேண்டும். நாசிரின் கண்களில் இவ்வளவு தடிமனான பட்டி கட்டப்பட்டுள்ளது. அதனால் அவனால் தன் குடும்ப நலனை கூட பார்க்க முடியவில்லை. ஹரிச்சந்திராஜி தன் மனைவியை பெருமையாக புகழ்கிறார். நீங்கள் எனக்கு ஒரு உத்வேகமாகிவிட்டீர்கள். அதனால்தான் வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்லப்படுகிறது. முடிவில் மான் போன்ற கண்களை கொண்ட ஃபிர்தௌஸ் தன் கணவரிடம் என்ன சொன்னாள்? தன் பயனற்ற வாழ்க்கையின் அர்த்தமுள்ள அனுபவத்தை அவள் எப்படி விவரித்தாள்? மேலும் அந்த அறியப்படாத முதியவரிடம் கிடைத்த உதவியும் ஹரிச்சந்திராவின் அன்பும் ஃபிர்தௌஸின் வாழ்க்கையை எப்படி முழுமையாக்கின? தர்க்கம், அன்பு, நீதி மற்றும் அர்ப்பணிப்பின் இந்த முழுமையான காவியத்தை கேளுங்கள். மானவ பரிச்சயம் இன் இறுதி அத்தியாயத்தில் நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 7. நீதிபதியின் மனப்போராட்டம் மற்றும் அன்பின் முழுமை. தனது நோய்வாய்ப்பட்ட அப்பாவுடன் சந்திப்பதற்கும் சிகிச்சைக்காகவும் நாசிருக்கு வழங்கப்பட்ட 15 நாள் பரோல் விடுதலை ஃபிர்தௌஸ் மீது அவன் நடத்திய தாக்குதல் காரணமாக கைது செய்யப்பட்டதால் 4 நாட்களிலேயே தானாகவே முடிவுக்கு வந்தது. ஒரு குற்றவாளி தன் ஒவ்வொரு செயலையும் எந்த கோணத்தில் பார்க்கிறானோ தெரியவில்லை. அதனால் அவனுக்கு தன் தவறு எதுவும் தெரிவதில்லை. அத்தகைய ஒரு விசித்திரமான கோணத்தில் இருந்துதான் நாசிரும் ஃபிர்தௌஸ் மீது தான் நடத்திய தாக்குதலை பார்க்கிறான். ஃபிர்தௌஸ் மீதான தாக்குதலை அவன் தனது மதத்தின் மீதான கடமை போல் பார்க்கிறான். தான் ஒரு காஃபிர் பெண்ணை திருமணம் செய்தால் அது தன் உரிமை என்றும், ஆனால் ஃபிர்தௌஸுக்கு ஒரு காஃபிரை திருமணம் செய்யவோ அவனது குழந்தைக்கு தாயாகவோ உரிமை இல்லை என்றும் அவன் நினைக்கிறான். ஃபிர்தௌஸ் இந்த 2 காரியங்களையும் செய்ததால் அவளது வயிற்றில் உள்ள கருவை கொல்வதற்காக அவன் நடத்திய தாக்குதல் முற்றிலும் சரியானது. மீண்டும் கைது செய்யப்பட்டதில் அவனுக்கு 2 விஷயங்களுக்காக துக்கம் ஏற்பட்டது. முதலாவதாக, நர்கிஸ் மற்றும் அவரது குழு வந்ததால் அவனது நோக்கம் நிறைவேறவில்லை. இரண்டாவதாக, அவன் கைது செய்யப்பட்டதால் நோய்வாய்ப்பட்ட அப்பாவிற்கு சேவை சுஷ்ரூசை செய்யும் அவனது கடமை முழுமையடையாமல் போனது. மீண்டும் சிறைக்கு அனுப்பப்பட்ட போது இந்த காரணங்களால் நாசிர் மிகவும் கோபத்துடனும் ஏமாற்றத்துடனும் இருந்தான். இப்போது அவன் நினைக்கிறான், தனது புனித நோக்கங்களில் இப்போதைக்கு தான் தோல்வியடைந்துள்ளேன் என்று. அவன் தனது தண்டனையை முடித்து விடுதலையான பிறகு நிச்சயமாக இதற்கு பழிவாங்குவான். அப்போது அவன் ஒரு காஃபிர் பெண்ணை திருமணம் செய்து கொள்வான். இதற்காக அவன் தன்னை ஒரு காஃபிராக காட்ட வேண்டியிருந்தால்
அவன் யோகேஷ் என்ற கபட பெயரை வைத்துக்கொண்டு அவ்வாறு செய்வான் என்று சிந்திக்கத் தொடங்கினான். சில நாட்களுக்கு பிறகு ஃபிர்தௌஸ் மீது தாக்குதல் நடத்திய குற்றத்திற்காக நாசிர் காவல்துறையால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டான். தற்செயலாக அதே நாளில் ஃபிர்தௌஸின் மன மற்றும் உடல்நிலை சீரான பிறகு ஹரிச்சந்திராஜி தனது விடுமுறையில் இருந்து திரும்பினார். தனது வழக்கும் ஹரிச்சந்திராஜியின் நீதிமன்றத்திலேயே பட்டியலிடப்பட்டதைக் கண்டு நாசிருக்கு தன் துரதிர்ஷ்டத்திற்காக அழத் தோன்றியது. ஹரிச்சந்திராஜி தான் நாசிரின் முத்தலா தொடர்பான முந்தைய வழக்கில் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியிருந்தார். இப்போது ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸின் கணவரும் கூட. நீதிபதி இப்போது தன்னுடன் கடுமையாக நடந்து கொள்வார் என்று நாசிர் ஏமாற்றமடைந்தான். நீதிபதி தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை கேட்ட பிறகு அடுத்த தேதியை 3 வாரங்களுக்கு பிறகு கொடுத்தார். நீதிமன்றத்திலிருந்து திரும்பிய பிறகு அந்த இரவில் ஹரிச்சந்திராஜி மற்ற நாட்களை விடவும் தன் இயல்புக்கு மாறாகவும் தன்னிலேயே ஆழ்ந்து அமைதியாக இருந்தார். ஃபிர்தௌஸ் இதற்கு காரணத்தை அடையாளம் கண்டாள். காலையில் ஃபிர்தௌஸ் போர்ட்டலில் ஆன்லைனில் பார்த்து ஹரிச்சந்திராஜியின் முன்னால் நாசிர் அவள் மீது தாக்குதல் நடத்திய வழக்கு பட்டியலிடப்பட்டிருப்பதை கண்டாள். ஹரிச்சந்திராஜிக்கு நாசிரை மீண்டும் முன் பார்ப்பது விரும்பத்தகாததாக இருந்திருக்கும் என்று ஃபிர்தௌஸ் நினைத்தாள். அப்போது ஃபிர்தௌஸ் மனதிற்குள்ளேயே தன் கணவரின் மனநிலையை சரி செய்ய ஒரு வழியை கண்டுபிடித்தாள். ஃபிர்தௌஸ் ஹரிச்சந்திராஜியின் முன் சென்று நின்றாள். ஃபிர்தௌஸ் அவரது கையை பிடித்து தன் வயிற்றில் வைத்து, ஜி, பாருங்கள், உங்கள் இந்த குழந்தை உங்களை விடவும் அதிக சுறுசுறுப்பாகிவிட்டது. கர்ப்பத்திலேயே எவ்வளவு குதித்து அசைந்து கொண்டிருக்கிறது இது. ஹரிச்சந்திராஜி அப்போது சிரித்துக்கொண்டே சொன்னார், ஃபிர்தௌஸ், இது உங்களைப் போலவே இருக்கிறது. ஃபிர்தௌஸ் ஹரிச்சந்திராஜியின் இந்தச் சிரிப்பைத்தான் பார்க்க விரும்பினாள். இப்போது அவள் முக்கிய விஷயத்திற்கு வந்தாள். அவள் கேட்டாள், இன்று நீங்கள் சற்று கலக்கமடைந்துள்ளீர்கள் போல் தெரிகிறது. நீதிமன்றத்தில் ஏதேனும் விசேஷமான சம்பவம் நடந்ததா? ஹரிச்சந்திரா பதிலளித்தார், நடந்தது, ஆனால் நான் உங்களிடம் சொல்ல விரும்பவில்லை. ஃபிர்தௌஸ் உணர்ச்சிவசப்பட்டவள் போல் காட்டிக்கொண்டு, இல்லை ஜி, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஹரிச்சந்திரா சொன்னார், உங்கள் மீதான தாக்குதல் வழக்கின் விசாரணை என் முன்பே பட்டியலிடப்பட்டுள்ளது. நான் எனது விருப்பமின்மையை தெரிவித்து அதை வேறொரு நீதிபதியின் நீதிமன்றத்திற்கு மாற்றும்படி செய்ய நினைக்கிறேன். ஃபிர்தௌஸ் கேட்டாள், நீங்கள் ஏன் அதை விரும்புகிறீர்கள்? ஹரிச்சந்திரா சொன்னார், இந்த வழக்கு என்னுடன் நேரடியாக தொடர்புடையது மட்டுமல்ல, நாசிர் என்னை காஃபிர் என்று அழைத்ததால் இது ஒரு சமூகம் vs மற்றொரு சமூகம் ஆகிவிட்டது. ஃபிர்தௌஸ் சொன்னாள், ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். நாசிரை போன்ற இந்த மக்கள் தாங்களாகவே எந்த சமூக பெண்ணையும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் தங்கள் கைவிடப்பட்ட மனைவி கூட வேறு சமூகத்தில் திருமணம் செய்து கொள்வதை தாங்க முடிவதில்லை. இவர்கள் இரத்த களரி செய்ய துணிகிறார்கள். வழக்கு இப்படி இருப்பதால் இது ஆண் vs பெண் ஆகவும் ஆகிவிட்டது. ஹரிச்சந்திரா சொன்னார், நான் இதை இன்னொரு கோணத்தில் இருந்தும் பார்க்கிறேன். ஃபிர்தௌஸ் கேட்டாள், அது என்ன? ஹரிச்சந்திரா பதிலளித்தார், மிருகத்தனம் தற்போது அவனிடம் மேலோங்கி இருக்கிறது. அவன் கருவில் உள்ள குழந்தை எந்த தீங்கும் செய்யாத முற்றிலும் அப்பாவியான ஒரு கருவை கொல்ல முயன்றான். இந்த கண்ணோட்டத்தில் இந்த வழக்கு மனிதநேயம் vs மிருகத்தனம் ஆகிவிட்டது. இந்த வழக்கின் தீர்ப்பு 2 சமூகங்களின் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. இந்த காரணங்கள் அனைத்தின் காரணமாக நான் ஒரு பெருநகர அமர்வு நீதிபதியாக, மெட்ரோபாலிட்டன் செஷன்ஸ் ஜட்ஜ், இதன் மீது நீதி வழங்க நான் தகுதியானவன் என்று கருதவில்லை. எனவே இந்த விசாரணையை தவிர்க்க விரும்புகிறேன். ஃபிர்தௌஸ் சொன்னாள், உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும், ஆனால் உங்களை பற்றிய என் அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்ல முடியும், இதில் நீங்கள் வழங்கும் நீதி நீதியின் தராசில் மிக உயர்ந்ததாக நிரூபிக்கப்படும். ஹரிச்சந்திராஜி கேட்டார், என் மீது ஏன் இவ்வளவு நம்பிக்கை? ஃபிர்தௌஸ் சொன்னாள், அந்த நாளில் நான் கோபத்தில் அவனை, நாசிரை, மனிதன் என்று சொல்வது மனிதகுலத்திற்கு அவமானம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் ஒப்பிடும்போது அமைதியாக இருந்தீர்கள். நான் உங்களை கோபத்துடன் பார்த்ததில்லை. உங்களிடம் அனைத்து பக்கங்களையும் பார்க்கும் ஒரு அற்புதமான பார்வை உள்ளது. இது ஒரு சிறந்த நீதிபதியிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் தனிநபரை மற்றும் தீமையை 2 வெவ்வேறு பார்வைகளில் பார்க்கிறீர்கள்.
இப்படி இருப்பதால் எந்த வழக்கிலும் நீங்கள் வழங்கும் நீதி முழுமையாக இருக்கும். ஹரிச்சந்திரா ஜி ஆச்சரியமும் பாராட்டும் கலந்த பார்வையுடன் ஃபிர்தௌஸை பார்த்துவிட்டு, சில சமயங்களில் எனக்கு என்னை பற்றி தெரியாதது உங்களுக்கு தெரியும் என்று தோன்றுகிறது. இந்த பாராட்டுக்கு ஃபிர்தௌஸ் வெட்கப்பட்டாள். அவள் தன் இமைகளை தாழ்த்தினாள். ஹரிச்சந்திரா அப்போது நீதிபதியிலிருந்து கணவனாக மாறினார். அவர் ஃபிர்தௌஸின் தாழ்த்தப்பட்ட இமைகளில் மாறி மாறி முத்தமிட்டார். பின்னர் தன் வயிறு பெரிதாகியிருப்பதிலிருந்து அதை பாதுகாத்து கொண்டு ஃபிர்தௌஸ் தன் கணவரை கட்டிப்பிடித்தாள். அவர்கள் சில நிமிடங்களுக்கு அந்த அரவணைப்பின் இன்பத்தை அனுபவித்தனர். அப்போது ஹரிச்சந்திரா பேச்சை தொடர்ந்தார். சொன்னார், ஃபிர்தௌஸ், இந்த நாடு நமக்கே சொந்தமானது. இத்தகைய சூழ்நிலையில் இதன் குடிமக்களாகிய நாம் கொந்தளிப்பினால் சமூக பிரச்சினையை மேலும் சிக்கலாக்குவது நல்லதல்ல. நான் ஒரு குடிமகன் மட்டுமல்ல, பொறுப்புள்ள பதவியில் இருக்கும் நபர். நான் எல்லா பக்கங்களையும் சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். உண்மையான நீதியின் நோக்கம் தண்டனை அளிப்பது மட்டுமல்ல, மாறாக இதில் தண்டனை அளிப்பதன் நோக்கம் என்னவென்றால் குற்றவாளியின் குற்றப்பிரவிருத்தி மாற வேண்டும். ஃபிர்தௌஸ் மந்திரமு டாமாக தன் கணவரின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். இதை கண்ட ஹரிச்சந்திரா உற்சாகத்துடன் தொடர்ந்தார். நீங்கள் பார்த்தீர்கள், நாசிரின் கண்களில் காற்றுப்பற்றுதலின் கருத்து இவ்வளவு தடித்த பட்டி கட்டப்பட்டுள்ளது. அதனால் அவனால் சமூக நலன் மட்டுமல்ல, தன் குடும்ப நலனுக்காக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்க முடியவில்லை. உங்களைப் போன்ற புத்திசாலி வழக்கறிஞரான மனைவியை விவாகரத்து செய்து அவன் பெரிய தவறு செய்துள்ளான். சிறைவாசத்தின் தனிமையில் வாழ்க்கையை புரிந்து கொள்ள எந்த முயற்சியும் செய்யாமல் அவன் இன்னும் பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஹரிச்சந்திராஜி சிந்தனையில் மௌனமாகிவிட்டார். அவர் ஒருவித சோகமாக தெரிந்தார். ஃபிர்தௌஸுக்கு தன் நல்ல கணவரின் சோகம் வருத்தமளித்தது. இருவருக்கும் இடையே வந்த அமைதியை ஹரிச்சந்திராவே கலைத்தார். அவர் சொன்னார், நீங்களே பாருங்கள், தன் நோய்வாய்ப்பட்ட தந்தையை பார்த்து கொள்ள நாசிருக்கு கிடைத்த பரோலை அவன் நமது இந்த அப்பாவி குழந்தையின் மீது விரோதம், வெறுப்பு நிறைந்த சிந்தனையில் வீணாக்கினான். குற்றவாளியை தண்டிப்பதற்கான அரசியலமைப்பு உணர்வு அவனது பிரவிருத்தியில் மாற்றம் வராததால் முழுமையடையாமல் உள்ளது. நீங்கள் நாசிரால் கைவிடப்பட்ட மனைவி எனக்கு ஒரு உத்வேகமாகிவிட்டீர்கள். அதனால்தான் வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்லப்படுகிறது. தன் கணவரின் வெளிப்படையான புகழை கேட்டு ஃபிர்தௌஸ் உணர்ச்சிவசப்பட்டாள். ஏதோ நினைத்து அவள் கண்கள் கலங்கின. பிறகு அவள் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு சொன்னாள், அப்படிப்பட்ட மனித பண்பை கொண்ட ஒரு முதியவர் அன்று இன்று நான் அகால மரணம் அடையப் போகிறேன் என்று உணர்ந்த அந்த தருணத்தில் எனக்கு கிடைத்தார். அந்த பயங்கரமான வெறிச்சோடிய இடத்திலிருந்து அவர்தான் என்னை பத்திரமாக என் அபபாவின் வீடு வரை கொண்டு வந்து சேர்த்தார். பின்னர் அத்தகைய உண்மையான மனித பண்புடன் ஒரு நாள் நீங்கள் என் வாழ்க்கையில் வந்தீர்கள். இதனால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நான் ஒருவனால் கைவிடப்பட்ட அந்த பெண், ஆனால் உங்களைப் போன்ற உண்மையான மனிதனால் என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிச் சொல்லும்போது மான் போன்ற கண்களைக் கொண்ட ஃபிர்தௌஸ் உணர்ச்சிவசப்பட்டாள். அவளது கண்கள் கண்ணீரால் ஈரமாயின. இதை பார்த்த ஹரிச்சந்திராவின் இதயம் பாசத்தால் நிரம்பியது. அவர் தன் மனைவியின் கண்களை முத்தமிட்டார். அதனால் அந்த ஈரம் அவரது உதடுகளால் உறிஞ்சப்பட்டது. அப்போது ஃபிர்தௌஸின் இனிமையான குரல் அவர் காதுகளில் கேட்டது. நீங்கள் பாருங்கள், நான் என் நாசிருடனே இருந்திருந்தால் இந்த ஃபிர்தௌஸ் தன் வாழ்க்கையை அர்த்தமற்றதாக ஆக்கியிருப்பாள். அப்போது என் வாழ்க்கை வீணாகிறது என்பதை கூட நான் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருப்பேன். எனக்கு பின்னால் இப்போது நீங்கள் ஆண் இருக்கிறீர்கள். உங்கள் இருப்பு காரணமாக என் பெண் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் மாணவ பரிச்சயம் இந்த அத்தியாயத்தின் மீது ஜெமினா எழுதிய விமர்சனம், திறனாய்வு மற்றும் வழிகாட்டுதலை கேளுங்கள். துணை தலைப்பு: நீதிபதியின் மனப்போராட்டம் மற்றும் அன்பின் முழுமை. இந்த அத்தியாயத்தை படித்தபோது நான் வியப்படைந்தேன். எழுத்தாளர் கதையை ஒரு புதிய மற்றும் உற்சாகமான நிலைக்கு கொண்டு சென்றுள்ளார். இந்த பகுதியில் உள்ள பதற்றம் மற்றும் உணர்ச்சி ஆழம் அசாதாரணமானது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய மையம் ஹரிச்சந்திராவின் தார்மீக மனப்போராட்டம். தனிப்பட்ட ஈடுபாடு காரணமாக அவர் வழக்கிலிருந்து விலக வேண்டுமா
ஃபிர்தௌஸின் பதில் நீதியின் உயர் வரையறையை அளிக்கிறது. தனிநபரை மற்றும் தீமையை தனித்தனியாக பார்ப்பது. கதை மற்றும் நாடக பதற்றம், பிளாட் அண்ட் டிராமாட்டிக் டென்ஷன். இந்த அத்தியாயம் ஒரு சிறந்த திருப்புமுனையாகும். முந்தைய அத்தியாயங்களில் உள்சிந்தனையும் உறவுகளின் இனிமையும் இருந்தபோதிலும் இந்த பகுதி திடீரென வந்த வெளிப்புற அச்சுறுத்தலால் கதைக்கு ஒரு த்ரில்லர் வடிவத்தை அளிக்கிறது. நாசிரின் திரும்ப வருதல், அவனது கோபமான மனநிலை மற்றும் இறுதியில் தாக்குதல் அனைத்தும் மிகவும் திறமையாக எழுதப்பட்டுள்ளன. நீங்கள் பதற்றத்தை மெதுவாக அதிகரித்துள்ளீர்கள், இதனால் வாசகர்கள் கதையில் முழுமையாக மூழ்கிவிடுகிறார்கள். பாத்திரச் சித்தரிப்பு, கேரக்டர் போர்ட்ரேயல். ஃபிர்தௌஸின் பாத்திரம் இந்த பகுதியில் அதன் முழு பலத்துடன் வெளிப்படுகிறது. அவள் இப்போது பயப்படவில்லை, மாறாக தன்னம்பிக்கை நிரம்பியிருக்கிறாள். நாசிருக்கு முன் அவளது கூர்மையான மற்றும் தர்க்கரீதியான பதில் அவளது வழக்கறிஞர் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. அவளது தைரியம் மற்றும் தன் குழந்தை மீதான கவலை ஒரு தாயாக அவளது வளர்ச்சியை காட்டுகிறது. நாசிர், நீங்கள் நாசிரை மிகவும் யதார்த்தமான மற்றும் பயங்கரமான வில்லனாக சித்தரித்துள்ளீர்கள். அவனது கோபம் ஃபிர்தௌஸ் மீதானது மட்டுமல்ல, அவள் காஃபிரை திருமணம் செய்து கெட்டுப்போனாள் என்று அவன் நினைக்கும் அவள் சிந்தனையின் மீதும் உள்ளது. இது மத கற்றுப்பற்றுதல் மற்றும் ஆண் ஆதிக்கத்தின் ஒரு துல்லியமான சித்தரிப்பு. விஷய, வஸ்து மற்றும் தத்துவம், தீம்ஸ் அண்ட் philosophy. வெறுப்பு vs மனிதநேயம். இந்த அத்தியாயம் உங்கள் கதையின் மூலச்செய்தியான மனிதநேயம் vs வெறுப்பு ஐ ஒரு உச்சநிலைக்கு கொண்டு செல்கிறது. நாசிரின் வெறுப்பு மத மூட நம்பிக்கையால் தூண்டப்படுகிறது. அதே சமயம் ஃபிர்தௌஸ் மற்றும் ஹரிச்சந்திராவின் உறவு அன்பு, தர்க்கம் மற்றும் மரியாதையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. பெண் அதிகாரமளித்தல். ஃபிர்தௌஸ் நாசிருக்கு பதிலளிப்பது, தன் கற்பத்திலும் தைரியம் காட்டுவது மற்றும் இறுதியில் எதிர்மறை எண்ணங்களை துறக்க முடிவு செய்வது ஒரு வலிமையான பெண்ணின் சித்தரிப்பாகும். கருத்துக்களின் மோதல். ஃபிர்தௌஸ் மற்றும் ஹரிச்சந்திரா இடையேயான இறுதி உரையாடல் மிகவும் ஆழமானது. ஃபிர்தௌஸ் அரக்கனை மனிதன் என்று அழைக்கக்கூடாது என்ற தர்க்கமும், ஹரிச்சந்திரா எதிர்மறையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற ஆலோசனையும் இரண்டும் தங்கள் இடத்தில் சரியானவை. இந்த அத்தியாயம் கதைக்கு ஒரு புதிய பரிமாணத்தைச் சேர்க்கிறது மற்றும் அதை மேலும் சுவாரஸ்யமாக்குகிறது. உங்கள் எழுத்து இந்த நாடக திருப்பத்தை மிகவும் திறம்பட கையாளுகிறது. அத்தியாயம் 7 முடிந்தது.